தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய முதலீட்டு நிறுவனங்கள் எல்லாமே ஆந்திராவை நோக்கி போயிட்டு இருக்குன்னு சொல்லி தாவேக அரசு மீது எல்லாருமே குற்றச்சாட்டு வச்சுட்டு வந்தாங்க. சமீபத்துல சட்டமன்றத்துல கூட இதை பத்தின சில பேச்சுக்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் ஒரு பிரஸ் மீட்டப்பை வச்சு திமுக அரசு மீதான ஒரு குற்றச்சாட்டை முன்னெடுத்து வச்சிருக்காங்க. அதிலும் பல ரகசியங்களை நான் போட்டு வடிக்கிறேன், இந்தாங்க நான் டேட்டாவோட வந்திருக்கேன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு பொய்ய பிரஸ் முன்னாலே பேசி போயிருக்காங்க. அதாவது எங்களோட இந்த ஆட்சியில என்னால தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய ப்ராஜெக்ட் எல்லாமே ஆந்திராவை நோக்கி போது நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்களே, நான் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு போட்டு வடிக்கிறேன். திமுக ஆட்சியில கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 25 முதலீட்டு நிறுவனங்கள் குஜராத்துக்கு போயிருக்கு. அதனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்பது பறிக்கப்பட்டிருக்கு. அதையும் தாண்டி ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுக்கு இது எவ்வளவு பெரிய இழப்பீடுனா 3.3 லட்சம் கோடி நம்ம தமிழ்நாடு இழந்து இருக்குதுன்னு சொல்லி அவங்க ஒரு டேட்டாவை எடுத்து தராங்க. எதற்காக இந்த குற்றச்சாட்டை மீண்டும் அவங்க எடுத்து வச்சிருந்தாங்கன்னா, சமீபத்துல கூடின இந்த சட்டசபையில எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தாவேக அரசு மீதான இந்த குற்றச்சாட்டை முன்னெடுத்து வைக்கிறாரு. இது குற்றச்சாட்டு அப்படின்றத தாண்டி மக்கள் பொதுவெளியில ஊடகங்கள் எல்லாருமே இந்த விஷயத்தை தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நிறுவனங்களை எங்க போச்சு, அதற்கான ஒரு விளக்கத்தை கொடுங்கன்னு சொல்லி ஒரு விளக்கமாக அவர் கேட்கிறாரு. சோ சட்டசபையில உதயநிதி ஸ்டாலின் இதை பத்தி பேசும்போது அங்க அவங்களுக்கு இந்த டேட்டாவோட பதில் அளிக்காம வெளியே வந்து இந்த பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒரு படி மேல என்ன குற்றச்சாட்டை முன்னெடுத்து வைக்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டுல வர இருந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே குஜராத்துக்கு போகிறதுக்கான முக்கியமான காரணம் திமுக அரசு தொடர்ந்து முதலீட்டாளர்கள் கிட்ட போயிட்டு லஞ்சம் கேட்டாங்க. சோ இந்த மாதிரி இந்த அரசு லஞ்சம் கேக்குது அப்படின்ற காரணத்துக்காக தான் எல்லாருமே குஜராத் நோக்கி போயிட்டாங்கன்ற மாதிரி ஒரு அடிப்படையில ஆதாரமே இல்லாத ஒரு குற்றச்சாட்டை முன்னெடுத்து வச்சிருக்காங்க. அதுவும் வந்து அவங்க லிஸ்ட் போட்டு சொல்றாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 25 கம்பெனி வந்து இது மாதிரி போயிருக்கு. அது வந்து டாடா எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி, மைக்ரான் டெக்னாலஜி, சுசுகி மோட்டார், JSW குரூப், டொயோட்டா மோட்டார்னு சொல்லி ஒரு 25 கம்பெனியை லிஸ்டா போட்டு அடிக்கிறாங்க. நம்மளால ஒரு கம்பெனியை வந்து பார்க்க முடியாது. ஆனா அட்லீஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமான கம்பெனிகளா இருக்கக்கூடிய மைக்ரான் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் டாடா எலக்ட்ரிக்ஸ் அந்த ஹப், இதை பத்தி பார்த்தோம்னா இவங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த 25 கம்பெனியோட உண்மையான இவங்க தமிழ்நாட்டு வீட்டுக்கு எதற்காக போனாங்கன்ற காரணத்தை அலசுறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான கம்பெனியாக பார்க்கக்கூடிய மைக்ரான் டெக்னாலஜி, டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஹப், இந்த மாதிரி கம்பெனி எல்லாம் எதற்காக போயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் குஜராத்துக்கு போறதுக்கான முக்கியமான காரணமா எதிர்பார்க்கப்படுது. ஊடகங்களை வெளியே வந்த செய்திகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே குஜராத்துக்கு போறதுக்கான முக்கியமான ஒரு காரணம் எனது மாநிலமான குஜராத் வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு மாநிலமாக இருக்கணும். சோ இந்தியால எந்த இடத்துலயுமே வந்து இவ்வளவு தொழில் ரீதியாக எந்த ஒரு மாநிலம் வளரக்கூடாது. அப்படி இந்தியால ஒரு மாநிலம் நல்லா தொழில்துறை வளர்ச்சி காண்டுதுன்னா அது நான் ஆளக்கூடிய என்னோட சொந்த மாநிலமான குஜராத்தா இருக்கணும்னு சொல்லிதான் ஒன்றிய அரசு இந்த மாதிரி சதி திட்டங்களை பண்ணிட்டு வராங்க. சோ இப்ப ஏதாவது ஒரு நிறுவனம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களை போயிட்டு அவங்க ஒரு பிளான்ட் அமைக்கலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி அவங்க முடிவு எடுக்கும் போது அவங்கள வந்து அழுத்தம் கொடுக்கறது. சோ அழுத்தம் கொடுத்து நான் உங்களுக்கு சப்சிடி எல்லாம் தரேன், நீங்க எப்படின்னா உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கணும்னா நீங்க குஜராத்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு அப்ரூவல் தரணும்னு சொல்லி இப்படி பாஜக அழுத்தம் கொடுக்குதுன்னு சொல்லி ஆல்ரெடி பாத்தீங்கன்னா தெலுங்கானா, மகாராஷ்டிரா, கேரளா உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களுமே இதே மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை முன்னெடுத்து வச்சிருக்காங்க. உத்தவ் தாக்கரே கூட சமீப காலங்களில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது இங்க எங்க மாநிலத்துக்கு வரக்கூடிய இந்த நிறுவனங்கள் எல்லாமே குஜராத்துக்கு போது பாஜக ஒன்றிய அரசு இந்த மாதிரி சதி திட்டங்களை பண்றாங்க, வரக்கூடிய நிறுவனங்களுக்கு சில சலுகைகள் எல்லாம் கொடுத்து ஒட்டுமொத்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே குஜராத்தை நோக்கி இழுக்கிறாங்கன்னு சொல்லி தமிழ்நாடு இல்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 4 மாநிலங்கள் கிட்ட இதே குற்றச்சாட்டை முன்னெடுத்து வைக்கிறாங்க. இப்ப அமைச்சர் கீர்த்தனா அவர்கள்கிட்ட என்ன கேள்வினா, இப்ப தமிழ்நாடு திமுக அரசு பாத்தீங்கன்னா அவங்க லஞ்சம் கேட்டாங்க, அதனால அவங்க குஜராத்தை நோக்கி போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப மீதி இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுமே இதே மாதிரி லஞ்சம் வாங்கினாங்களா? இந்த கேள்விக்கு அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் பதில் சொல்லி ஆகணும். நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இப்ப நான் ஆதாரம் இல்லாம பேச முடியாது. எந்தெந்த ப்ராஜெக்ட்லாம் வேற மாநிலங்கள்ல அமைய விருந்து கடைசியா அது குஜராத்தை நோக்கி போயிருக்குன்னு சொல்லி நம்ம ஒரு சின்ன லிஸ்ட் பார்க்கலாம். டாடா ஏர்பஸ் C295 அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் நாக்பூர்ல அமைவதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் குஜராத்துக்கு போகுது. சோ இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரையுமே இது வந்து ஒரு ராணுவ தளவாட அந்த பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கு. இந்த நிறுவனத்துக்கு நாங்க அப்ரூவல் தரணும்னா நீங்க குஜராத்ல தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். அதையும் நீங்க தயாரிக்கக்கூடிய இந்த தளவாட பொருட்களை நீங்க எங்க குஜராத்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதான் நாங்க கொள்முதலே செய்வோம்னு சொல்லி ஒன்றிய அரசு தரப்புல இருந்து ஒரு அழுத்தம் வந்திருக்கு. அடுத்ததான் வேதாந்தா, போஸ்கான், செமிகண்டக்டர்
எஃப் ஹப் இது மகாராஷ்டிரால இருந்து குஜராத்துக்கு போயிருக்கு. அப்புறம் மைக்ரான் செமிகண்டக்டர் பிளான்ட் இது தமிழ்நாட்டுல வந்து மிகப்பெரிய ஒரு போட்டியே இருந்துச்சு. கடைசியா ஃபைனல் ஆகும்போது இந்த ப்ராஜெக்ட் என்ன பண்ணா குஜராத்துக்கு போகுது. அடுத்ததா டாடா செமிகண்டக்டர் பிளான்ட் இதுவும் தமிழ்நாட்டில் எதிர்பார்த்தது இதுல தோர்லா அந்த குஜராத்துக்கு போகுது. இப்படி நிறைய ப்ராஜெக்டுகள் தெலுங்கானால இருந்து குஜராத், மகாராஷ்டிரால இருந்து குஜராத் எல்லாமே போயிட்டு இருக்கு. இது வந்து நீங்க 1 இயர் முன்னாடி நீங்க சன் நியூஸோ நீங்க பல எக்கனாமிஸ்ட் எல்லாம் நிறைய இன்டர்வியூ எல்லாம் கொடுத்திருப்பாங்க. அதுல போய் பாத்தீங்கன்னா எல்லோருமே தெளிவாக இந்த ஒரு விஷயத்த குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. இருக்கக்கூடிய எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் நிறுவனங்களுமே ஏதோ ஒரு மாநிலத்துல ஃபைனலா ஒரு ஒப்பந்தத்தை போடுறாங்க. ஆனா திடீர்னு அந்த ப்ராஜெக்ட் எல்லாருமே குஜராத்தை நோக்கி போகுதுன்னு சொல்லி எல்லாமே பேசியிருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா இப்படி அப்பட்டமாக இவ்வளவு விஷயங்கள் குற்றச்சாட்டுகளா இருக்கு. ஒரு தொழில்துறை அமைச்சராக இருக்கீங்க. இன்னைக்கு நான் இந்த கண்டென்ட் எடுத்து மக்களுக்காக பேச போறேன்னா இவ்வளவு நாள ஹிஸ்டரி என்ன நடந்திருக்கு, எல்லா கட்சியினரும் இதே குற்றச்சாட்டை முன்னெடுத்து வைக்கிறாங்க, என்னென்ன பிளான்ட்லாம் எங்க இருந்து போயிருக்குன்னு சொல்லி நான் இவ்வளவு ரிசர்ச் பண்ணி நான் பேசுறேன்ல. ஆனா அமைச்சர் கீர்த்தனா என்ன பண்ணிருக்கணும், இதுவரையுமே என்னென்ன மாநிலங்கள்ல இதே மாதிரியான விஷயம் என்பது நடந்திருக்குன்னு சொல்லி அதை ஒரு சர்ச் பண்ணி பேசணும்ல. அப்போ பாஜக அரசு இந்த மாதிரியான ஒரு சதி திட்டங்களை பண்றாங்கன்னு தெரிஞ்சுமே இவங்க என்ன பேசுறாங்கன்னா இங்க திமுக சதி பண்ணிடுச்சு, திமுக லஞ்சம் வாங்கிடுச்சு, அதனாலதான் இது குஜராத்தை நோக்கி போகுதுன்னு சொல்லி ஒரு ஆதாரமே இல்லாத ஒரு குற்றச்சாட்டை முன்னெடுத்து வைக்கிறாங்க. இப்ப நம்ம கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க பாஜகவை காப்பாற்ற வேண்டிய அவசியம் என்ன? நீங்க எதற்காக பாஜகவை காப்பாற்றணும்? ஏன்னா எல்லா மாநிலங்களுமே வெளிப்படையாக பேசுறாங்க. திமுக உட்பட அந்த கட்சியினை சார்ந்த எல்லாருமே பேசுறாங்க. நீங்க எதற்காக பாஜக பண்ணக்கூடிய இந்த குற்றங்களை மறைச்சிட்டு வெறும் திமுக பத்தி பேசிங்கன்னா உங்களுக்கு இடையில என்ன ஒரு காம்ப்ரமைஸ் தன்மை இருக்குன்னு சொல்லி எல்லாருமே தொடர்ந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த குற்றச்சாட்டுக்கு திமுக தரப்புல இருந்து ஒரு பதிலடி வரதுக்கு முன்னாடியே யாருமே எதிர்பாராத ஒரு இடத்துல இருந்து ஒரு பதிலடி, ஒரு மறுப்பு, அதுக்கு ஒரு விளக்கம்னு கூட சொல்லலாம். அந்த விளக்கம் என்பது வந்திருக்கு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா யார் இவ்வளவு நாளாக அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் ரீல்ஸ் போட்டுட்டு ஒரு காய்கறி வியாபாரம் மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து இழுக்க ட்ரை பண்ணாங்களோ அதை வந்து யாரு பாராட்டினா ஆந்திரா அமைச்சர் கிட்ட இருந்து, ஆந்திரால இருந்து பாராட்ட வந்துருச்சு. இதே மாதிரி வந்து நீங்க ரீல்ஸ் போட்டுட்டே இருங்க, விமர்சனங்களை பத்தி கண்டுக்காதீங்க, நீங்க ரீல்ஸ் போட்டுட்டே இருங்க, எல்லா நிறுவனங்களும் ஆந்திரா நோக்கி வந்துரும் சொல்லி யாரு பாராட்டு தெரிவிச்சாங்களோ இன்னைக்கு அவங்களே தான் அவங்க சொல்லிக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க. சமீபத்துல லோகேஷ் நாரா இந்தியன் எக்ஸ்பிரஸ்க்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அதுல அவர் பேசின ஒரு கிளிப்பை அவரே எடுத்து ஷேர் பண்ணி அதுக்கான சில எக்ஸ்பிளனேஷனும் போட்டிருக்காரு. ஸோ அந்த பதிவில் அவர் என்ன சொல்றாருன்னா நாங்க வந்து ப்ரீவியஸா இருந்த டிஎம்கே கவர்மெண்ட் கூட ரொம்பவே போட்டி போட்டு தான் இன்வெஸ்ட்மெண்ட்டை எங்களுக்கு ஆந்திராவுக்கு இழுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது இருந்துச்சு. அதுவும் ஒரு சிறப்பான ஒரு ஆட்சியை வந்து டிஎம்கே கொடுத்திருந்தாங்க. ஸோ ரொம்பவே சிறப்பாக ரொம்பவே நுட்பமாக முதலீடுகளை இருக்கக்கூடிய வேலைகள்ல திமுக அரசு இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப காம்படிஷனா இருந்துச்சு. அடுத்த வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா பட் ஐ நெவர் ஹியர்ட் அன் இன்வெஸ்டர் கம்ப்ளைண்ட் ஆஃப் பீயிங் ஆஸ்க்டு ஃபார் மணி பை த கவர்மெண்ட். இங்க இவ்வளவு நிறுவனங்கள் முதலீடுகள் எங்க மாநிலத்தை நோக்கி வருதுன்னா எந்த ஒரு நிறுவனம் கூட பட் ஐ நெவர் ஹியர்ட், நான் ஒரு வாட்டி கூட கேட்கல இந்த மாநிலத்துல திமுக வந்து காசு கேட்கறாங்க, லஞ்சம் கேட்கறாங்கன்னு சொல்லி ஒரு நிறுவனமும் பண்ணல. அடுத்த விஷயம் என்னன்னு சொல்றாங்கன்னா the DMK government a clean and ப்ரொஃபஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கிளீன்னா லஞ்சம்லாம் வாங்கல, ரொம்பவே நேர்மையான ஒரு முறையில தான் அவங்க இந்த முதலீடுகளை இருக்குதுன்னு சொல்லி தொழில்துறையை வளர்ச்சி காண்பதுன்னு சொல்லி எல்லாமே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அமைச்சர் கீர்த்தனாக்கு ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் வந்து மென்ஷன் பண்றாரு. இந்த ப்ரொஃபஷனல் அப்படின்ற வார்த்தையை அவர் யாருக்காக பயன்படுத்திருப்பாரு நம்மளுக்கு தெரியல. ஆனா யாருக்கு இது பொருந்தக்கூடும்னா அமைச்சர் கீர்த்தனா அவர்களுக்கு. இந்த மாதிரி வெறும் அந்த ட்ரெஸ் கோடை வச்சுட்டு கை காலை செஞ்சு ஒரு டிவி ஆங்கர் மாதிரி பேசுறதால மட்டும் இந்த மாதிரி முதலீடுகள்லாம் வரும்ன்றது ஒரு தவறான ஒரு இம்மேச்சூரான ஒரு விஷயம். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா சமீபத்தில் ஒரு மேடையில் பேசும்போது என்ன உருவ கேள்வி பண்றாங்க, என்னோட ட்ரெஸ் கோடை வச்சு பேசுறாங்கன்னு சொல்றாங்க. உங்க ட்ரெஸ் கோடை வச்சோ உங்க உருவ கேள்வி வச்சோ யாருமே பேசவே இல்லை. அது உங்களோட தனிப்பட்ட ஒரு விருப்பம். ஆனா எதை எல்லாரும் விமர்சனம் பண்றாங்கன்னா இன்னைக்கு நம்ம ஒரு கோட் சூட்டை போட்டுட்டு நம்ம ரீல்ஸ் பண்ணா மட்டும் எல்லாருமே நம்மளை தேடி வந்துருவாங்கன்னு நினைக்கிறது தான் தவறான ஒரு விஷயம். அது ப்ரொஃபஷனலான ஒரு செயலே கிடையாதுன்னு சொல்லி தான் எல்லாருமே பேசியிருந்தோம். அதை தான் லோகேஷ் நாராவும் போட்டிருக்காரு. அன்னைக்கு என்ன சொல்லியிருந்தாரு, பாராட்டுகளை தெரிவிச்சிருந்தாருங்க ரீல்ஸ் போட்டுட்டே இருங்கன்னு சொல்லி. இன்னைக்கு வந்து திமுக அரசு தான் சிறப்பா இருந்துச்சுன்னு சொல்லி போட்டிருக்காரு. ஏன் இவர் நினைச்சிருந்தா இப்ப தாவேகா பீரியட்லயும் நல்லா வந்து அவங்க வளர்ச்சியை பாக்குறாங்க, நிறைய வந்து எங்களுக்கு காம்படிட்டிவா தாவேகா அரசு இருக்குன்னு அவர் பேசியிருப்பாரு. ஆனா அவர் டிஎம்கேவை மென்ஷன் பண்ணி போடுறாரு. எதற்காக அவர் இவ்வளவு காம்படிஷன் சொல்றாருன்னா கடந்த ஆட்சி காலங்கள்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அவங்க ரொம்ப டஃப்பா இருக்கும். தமிழ்நாடு ஆந்திராவா, தமிழ்நாடு ஈஸியா வந்து அவங்க எடுத்துக்கிறாங்களே இன்வெஸ்ட்மெண்ட்லாம் சொல்லி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா தாவேகா ஆட்சி அமைஞ்ச அப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு ராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்யக்கூடிய
செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் என்பது ஓசூர்ல அமைய இருந்துச்சு. இந்த நிறுவனம் என்பது கடைசி நாமத்துல பாத்தீங்கன்னா ஆந்திராவுக்கு போகுது. அது மட்டும் இல்லாம மசாகான் லிமிடெட் 29,000 கோடி மதிப்பிலான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இந்த நிறுவனமும் என்ன ஆகுதுன்னா இங்க இருந்து அப்படியே ஆந்திராவுக்கு போகுது. இது மட்டுமே அப்பட்டமாக வெளியே வந்த ஒரு நிறுவனங்கள். இப்படி எல்லாமே இங்க இருந்து அங்க போயிட்டு இருக்கு. அதனால அவங்க ஒரு மகிழ்ச்சியில இருக்கிறாங்க. நம்ம கஷ்டமே படாம எல்லா நிறுவனமே உள்ள வந்துருது அப்படின்ற தகவலை அவர் இந்த மாதிரி ஒரு போஸ்ட் மூலமா சொல்லியிருக்காரு. அடுத்ததா கீர்த்தனா என்ன சொல்றாங்கன்னா, எங்களோட ஆட்சி காலங்கள இவ்வளவு நிறுவனங்கள்லாம் போயிருக்குன்னு சொல்றீங்களே, இந்த நிறுவனங்கள் எதற்காக போச்சு அப்படின்ற காரணத்தை நான் சொல்லட்டுமான்னு சொல்லி சில லிஸ்ட் அப்படியே அடுக்குறாங்க. இப்ப நம்ம கேட்க வேண்டிய கேள்விகள் என்னவா இருக்குன்னா, ஒரு நிறுவனம் ஒரு மாநிலத்தை விட்டு போகுதுன்னா அதற்கான உண்மையான காரணம்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. இப்ப பாப்பாங்கல்ல, இந்த ஆட்சிக்கு தனி பெரும்பான்மை இல்ல, சரியா போன ஆட்சி காலங்களில் இருந்த அது இண்டஸ்ட்ரியல் பாலிசி தான் இங்க இருக்கா, எந்த அளவுக்கு நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்றாங்க, இங்க இருக்கக்கூடிய ஆட்சி என்பது எப்படி ஒரு ப்ரொஃபஷனலா கொண்டு போறாங்க, நல்லா கம்யூனிகேட் பண்ணுவாங்களா, இவ்வளவு விஷயங்களை பார்த்து நம்மளோட கம்பெனிக்கு இது சரிப்பட்டு வருமானு பார்ப்பாங்க. சரிப்பட்டு வரல அப்படின்ற பட்சத்துல அவங்க பெட்டர் ஆப்ஷனை தேடி போகும்போது இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையுமே அவங்க வெளிப்படையா சொல்லிட்டு போக மாட்டாங்க. ஏதோ ஒரு காரணம், நாங்க இந்த 2 பிளான்ட் வச்சிருக்கோம், நாங்க அந்த 3வது பிளான்ட் அங்க போறோம், 4வது பிளான்ட் இங்க தான் வரப்போறோன்ற மாதிரிலாம் சில சாக்கு போக்கான காரணங்களை சொல்லி தான் போவாங்க. அந்த காரணங்கள் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இல்லங்க இவங்க போறதுக்கெல்லாம் காரணம் இதுதான், நாங்க ஒன்னும் சிறப்பான ஆட்சியெல்லாம் பண்ணலன்ற மாதிரி தொடர்ந்து இவங்க பேசிட்டு வராங்க. அது ஒரு கட்டத்துக்கு மேல என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் ரீல்ஸ் மட்டும் தான் போறேன்னா, நான் பாத்தீங்களா சமீபத்துல தென்கொரியாவுக்குலாம் போயிட்டு வந்தேன்னு சொல்றாங்க. தென்கொரியாவுக்கு போயிட்டு நீங்க ஹூண்டா நிறுவனத்தை கூட ஒரு ஒப்பந்தம்லாம் போட்டு வந்து நீங்க தமிழ்நாட்டுக்கு வாங்கிட்டு வந்தீங்களா சொல்றீங்க. அந்த நிறுவனத்தோட ஒப்பந்தமே திமுக ஆட்சி காலத்துல போடப்பட்டது. சோ அது எல்லாமே ஃபைனல் ப்ராஜெக்டா இருக்கு. நீங்க உங்களோட விசிட் என்னவா இருந்துச்சுன்னா, ஓகேங்க நீங்க திமுக பீரியட்ல நீங்க எல்லாம் பேசி முடிச்சிட்டீங்க, சோ இதுக்கப்புறம் நீங்க கான்டாக்ட் பண்ண வேண்டிய ஆள் எல்லாமே நான் தான் டிவிக்கோட அமைச்சர்ன்ற மாதிரி அவங்கள வந்து ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடிய விதமாக தான் அவங்க போயிட்டு வந்தாங்க. அதையும் தாண்டி சரி நீங்க ஹூண்டாயை விடுங்க, அப்புறம் மோத்திலிங் உட்பட ஒரு 2 நிறுவனங்கள் சொல்றாங்க, அதையும் பார்த்து நான் பேசிட்டு வந்தேன், பட்டாசு பத்திலாம் பேசிட்டு வந்தேன்னு சொல்றாங்க. அது எல்லாமே பாத்தீங்கன்னா போய் எக்ஸ்பிளைன் தான் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து தே ஆர் இன்ட்ரெஸ்ட்ன்ற வார்த்தை தான் அவங்க குறிப்பிடுறாங்க. நாங்க ரெடி டு இன்வெஸ்ட் அவங்க சொல்லல, இன்ட்ரெஸ்டா இருக்கும் நாங்க பாக்குறோமா போகுமான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்காங்க போல. அதை எல்லாமே எடுத்துட்டு வந்து ஒரு பெரிய விஷயங்களாக அமைச்சர் கீர்த்தனா பேசியிருக்காங்க. இன்னைக்கு இந்த பிரஸ் மீட்டப்ல வந்து அவங்க 25 நிறுவனங்கள் இப்படிலாம் போயிருக்கு, குஜராத்துக்கு போயிருக்கு அப்படி இப்படின்றாங்களே, அதுக்கு பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க. இன்னைக்கு இந்த 25 நிறுவனங்கள் இங்க லஞ்சம் வாங்கினது ஒரே காரணத்துக்காக போயிட்டாங்க நீங்க சொல்றீங்களா, அதற்கு ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்கவோ அமைச்சருக்கு என்ன பண்றதுனே தெரியல. பதறி அடிச்சு என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அவங்க என்ன சொல்றாங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலீடுகள் எல்லாமே ஆந்திராவுக்கு போகுதுன்னு சொல்றாங்களே, அப்ப நீங்க ப்ரூஃப் கேட்கறீங்களா, இப்ப நான் சொல்லும் போது மட்டும் நீங்க ப்ரூஃப் எப்படி கேட்பீங்க அப்படின்னு சொல்லி கோபம் தான் படுறாங்களே தவிர, நாங்க வந்து இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்காக சில நிறுவனங்கள் கிட்ட பேச போனோம், அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கடந்த ஆட்சி காலங்களில் இவ்வளவு லஞ்சம் கேட்டிருந்தாங்க, அதனால மட்டும் தான் நாங்க வெளியே வந்துட்டோம்னு சொல்லி இத்தனை நிறுவனங்கள் எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி எந்த ஒரு ஆதாரத்தையுமே தரல. சோ ஆதாரம் இல்லாம இது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ல இந்த பிபிடி பிரசன்டேஷன் பண்ணுவாங்களே, அந்த விதமாக நைட்டோட நைட்டா உட்காந்து நிறைய பிபிடி பிரசன்டேஷன் பேப்பரோட வந்துட்டு இது ஒரு ஆதாரம் கொடுக்குறாங்க. அப்படி நீங்க சொன்ன இந்த தகவல்ல உண்மை தன்மை இருந்தா அதுல நீங்க 100% நீங்க ஷோரா இருந்தீங்கன்னா, சட்டசபையில உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது நீங்க எழுந்து நின்று அதுக்கு நீங்க மறுப்பு தெரிவிச்சு, இன்னொரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே நீங்க வந்து ஒரு டேட்டாவே இல்லாம பேசுறீங்க, தவறான ஒரு குற்றச்சாட்டை தாவேகா மீது வைக்கிறீங்கன்னு சொல்லி உடனடியாக அவங்க மறுப்பு தெரிவிச்சிருப்பாங்க. அன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது அமைச்சரவையில அவங்க கையை கூட உயர்த்தல, அது தவறான ஒரு விஷயம், நான் அதுக்கு பதில் சொல்றேன்னு சொல்லி அவங்க கையை கூட உயர்த்தல. ஏன்னா எதிர்கட்சி தரப்புல இருந்து ஒவ்வொரு வாதம் வரும்போதும் இங்க இருக்கக்கூடிய ஆதவஜிராவோ ராஜமோகனோ ஒருத்தரா இணைஞ்சு அதுக்கு பதில் சொல்றாங்க. கையை தூக்குனாலே சபாநாயகர் வந்து வாய்ப்பு கொடுக்குறாரு. அந்த வகையில நீங்க தொழில்துறை அமைச்சராக இருக்கிறீங்க, உங்க தொழில்துறை மீது ஒரு குற்றச்சாட்டை முன்னெடுத்து அவங்க வைக்கிறாங்க, ஒரு விளக்கத்தை கேட்கிறாங்க. அந்த சமயத்திலே நீங்க நேருக்கு நேரம் அந்த விஷயத்தை வச்சு உடைக்காம வெளியே வந்து பிரஸ் மீட்டப்ல நீங்க ஆவேசப்படுறீங்க. அப்ப என்ன விஷயம்னா, ஒரு நபரால பிரஸ் மீட்டப்ல எவ்வளவு பொய்களை வேணா சொல்ல முடியும், ஆனா சட்டசபையில பொய்களை பேச முடியாது, ஆதாரம் இல்லாம பேச முடியாது, அது அனைத்துமே அவை குறிப்புல இடம்பெறும். சோ இவங்க வந்து இந்த மாதிரி பேசிருந்தாங்க வச்சுக்கோங்களேன், சட்டசபைக்குள்ள போயிட்டு இந்த மாதிரி 25 கம்பெனி எல்லாம் போயிருக்கு, இவங்க லஞ்சம் கேட்டிருக்காங்கன்னு ஒரு வார்த்தையை அமைச்சர்கள் வெளியிட்டு இருந்தா எதிர்கட்சி தரப்புல இருந்து இதற்கு என்ன ஆதாரம் சொல்லி உடனடியாக அவங்க கேட்டிருப்பாங்க. ஆதாரம் இல்லாம இவங்க முடிச்சிருப்பாங்க. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தாவேகா கட்சியினராலே நிறைய பாலியல் குற்றங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன்னெடுத்து வைக்கும் போது உடனே திமுக தரப்புல இருந்து எழுந்தாங்களே, ஆதாரம் இல்லாம பேசாதீங்க, என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்களே, அதுக்கு உதயநிதி என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொல்லி இந்த சேலம் இஷ்யூ, ஸ்ரீவைகுண்டம் இஷ்யூன்னு சொல்லிட்டு எல்லா ஆதாரமும் கொடுத்தாரு. சோ சட்டசபையில பேசணும்னா அதுக்கு ஆதாரம் இல்லாம பேசக்கூடாது. அதன் விளைவாக தான் வெளியே வந்து இவங்க இந்த
இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன்னெடுத்து வச்சிருக்காங்க. சோ இது மட்டும் அமைச்சர் சொன்ன பொய்கள் கிடையாது. ஜிஎஸ்டிபில மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் மாநிலங்களை விட தமிழ்நாடு பின்தங்கியுள்ளதுன்னு சொல்லி வட மாநிலங்களை உயர்த்தி பேசி தமிழ்நாட்டை கீழ்குறைவா பேசிட்டு வந்திருக்காங்க. சோ இதை பத்தின ஒரு ஃபேக்ட் செக் பார்த்தோம்னா, மகாராஷ்டிரா மாநிலம் இந்தியால மிகப்பெரிய ஒரு பொருளாதார மாநிலமாக 49.39 லட்சம் கோடி முதலிடத்துல இருக்கு. அவங்க சொன்னது உண்மைதான். ஆனா பொய் என்பது குஜராத்துக்கு அப்புறமா தான் தமிழ்நாடு இருக்குன்னு சொல்றாங்களே, அது முற்றிலும் பொய்யான ஒரு விஷயம். சோ ஜிஎஸ்டிபி ரேட் பார்த்தோம்னா தமிழ்நாடு 27.69 லட்சம் கோடி ரூபாயில 2வது இடத்துல இருக்கு. 3வது இடத்துல தான் குஜராத் என்பது இருக்கு. சோ 29.82 லட்சம் கோடி ரூபாய். அப்ப 2வது இடத்துல தமிழ்நாடு இருக்கு. இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, மகாராஷ்டிரா குஜராத்துக்கு அடுத்தது தான் தமிழ்நாடுன்னு சொல்றாங்க. இப்ப எதற்காக இவ்வளவு சந்தேகங்கள்னா, நீங்க தொடர்ந்து ஆந்திரா கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் போது அவர் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாரு. சோ இதனாலதான் இந்த குற்றச்சாட்டை முன்னெடுத்து வைக்கும் போது எதற்காக இந்த பேசிக் சந்தேகமே எழுதுனா, இவங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு அப்புறம் லோகேஷ் நாரா அவர்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்டா அவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க. அவங்க கட்சி ரீதியான பணிகளுக்கு ஒர்க் பண்ணிருக்காங்க. அதனால இங்க இருக்கக்கூடிய முதலீடுகள்லாம் போதுன்ற குற்றச்சாட்டு இயற்கையாக எழுவது என்பது சாதாரணமான ஒரு விஷயம். சோ அதற்கு தரமான ஒரு விளக்கத்தையோ இல்ல ஆதாரபூர்வமான ஒரு விளக்கத்தை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த விமர்சனம் என்பது தொடர்ந்து வராது. அதுக்கு பதிலா இவங்க என்ன பண்றாங்கன்னா, தோண்டி கண்டுபிடிச்சு திமுக பீரியட்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு, என்னென்ன இல்லாத போலாத விஷயங்களை பேசினா இந்த குற்றங்கள் மறைக்கப்படும். அந்த குற்றம் சொல்றதை தாண்டி இந்த விமர்சனங்கள் எல்லாமே மறந்துருவாங்கன்னு சொல்லி ஒரே விஷயத்துக்காக தான் இந்த மாதிரியான போலியான விஷயங்களை அமைச்சருக்கு இதை நான் பேசிட்டு வராங்க. சோ அவங்க பேசுற டோன் விதம்லாம் பாத்தீங்கன்னா உண்மை பேசுற மாதிரி கண்டெல்லாம் விரிச்சிட்டு அப்படின்னு பேசுறாங்க. அதை நம்பி மக்கள் எல்லாருமே தாவேக்காரங்க என்ன சொல்றாங்க, பாருங்க இப்ப ஆல்ரெடி இந்த வெள்ளை அறிக்கையெல்லாம் வெளியிட்டாங்களே, திமுக பீரியட்ல இவ்வளவு காசு வாங்கிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டாங்களே, இப்ப இவங்க பேச வச்சு என்ன நினைச்சிட்டாங்கன்னா, ஓ அப்ப திமுக பீரியட்ல இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்டை கோட்டை விட்டுருக்காங்களான்ற மாதிரி ஒரு தவறான ஒரு சித்தரிப்பை செஞ்சுட்டு வராங்க. சோ மக்களே பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னைக்கு நம்ம வீடியோலயே இவ்வளவு கேள்விகளை முன்னெடுத்து வச்சிருக்கோம். இதுக்கு வருகின்ற காலங்கள அவங்க பதில் சொல்ல போறாங்களா இல்லையான்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.